அப்படின்னு ஒரு மலையாள படம் பார்த்தேன். படம் சின்ன வாத்தியார் அப்படிங்கிற ஒரு படம் ஞாபகத்துக்கு வந்தது. கிரேசி மோகனோடது. நீங்க பார்க்கலன்னா இப்போ கூட அது பார்க்கலாம். செம்ம காமெடியா இருக்கும். கிட்டத்தட்ட பாடி ஸ்வாப் அதே கான்செப்ட் தான். ஆனா இது எந்த விதத்துலயும் சலிச்சதில்ல அப்படிங்கிற மாரி இந்த படமும் சூப்பர் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா நீட்டா ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய பக்கபலமே ரைட்டிங் தான் சொல்லணும். ஸோ நிதின் அப்படிங்கிறவரும், மனு ஸ்வராஜ் அப்படிங்கிறவங்களும் எழுதி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பக்கபலம் எடிட்டிங் தான். எங்கேயுமே சொதப்பாம கரெக்டான கட்ஸை பக்காவாக பண்ணியிருக்காரு நிதின். ஸோ அவர் ஏற்கனவே பொன்மேனில் எடிட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு எடிட்டிங் சொன்னோம். இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றதுக்குன்னு நம்ம ஆக்டிங்கில் வந்து சுராஜ் இருக்கார். ஸோ சுராஜ், சந்தீப், ஷெரீஃபுதீன் 3 பேரும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஷெரீஃபுதீன் ஆக்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. செமையாக பண்ணியிருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ த்ரூ அவுட் எங்கேஜ்டாகவே இருந்தது. ஒரு சில ரிவ்யூஸ்லாம் நடுவில் கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு தாராளமாக எனக்கு லேகே அடிக்கலை. ஃபுல்லாகவே இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. பாடி ஸ்வாப் கான்செப்ட் இன்னும் நிறையா ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதானே தவிர மற்றபடி படம் போரே அடிக்கலை. ஸோ படக்கிழமை மஸ்ட் வாட்ச் மூவி. ஸோ நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.